Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் 2026 உங்களுக்கு வந்து probably ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மந்த்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜூன் மந்த் ஜூலை மந்த் அந்த மாதிரி. ஸோ அதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே சொல்ல போறேன். உங்களுக்கு சிலபஸ் கம்மி மிட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 50 மார்க்குமே உங்களுக்கு அந்த சிலபஸ்லேருந்து தான் கேட்கணுங்கிறதுனால கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து சம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தனியாக கொஷின் எடுப்பாங்க, அவங்க புக் இன்சைடு கொஷினுமே கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ எனிவேஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே ஈஸியாக 50 out of 50 ஸ்கோர் பண்ணலாம். இந்த நான் சொல்கிற கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் வந்து புக் பேக் ஒன் வேர்டு கொஷின், எம்சிக்யூ கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 and 2 and 6th யூனிட்டில் நான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1, உங்களுக்கு யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 1 புக் பேக் சொல்கிறேன், ஓகேவா? புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 8 9 10 11 13 15 இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டாக அந்த எலிங்கம் டயக்ராம் அந்த கொஷின், அதோடைய வரம்புகள் அந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிமிட்டேஷன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த காங்கன் ஸ்லாக் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ அப்புறம் யூசஸ் டைப்பில் ஒரு கொஷின்ஸ் இருக்கும், யூசஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த யூனிட்டில். ஸோ மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஃப்ரூட் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு, அப்புறம் அந்த நிக்கலை தூய்மைப்படுத்த பயன்படும் முறைகள், மாண்ட் ப்ராசஸ், மாண்ட் முறை, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராவிட்டி செப்பரேஷனல், காந்த புல தூய்மையாக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காந்த பிரிப்பு முறை, கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோர் ஃப்ளோட்டேஷன், இந்த கொஷின்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினு. அப்புறம் லீச்சிங்கில் சயனைடு லீச்சிங், இது அல்கைல் லீச்சிங் பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த கொஷின்ஸ் தான், இது மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெட்டலர்ஜியில் அவ்வளோதான், உலோகவியல். அதுக்கப்புறம் பி தொகுதி தனிமங்கள் 1, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1, அதில் புக் பேக் கொஷினில் கொஷின் நம்பர் 1 2 3 4 5 6 11 6 to 11 6 7 8 9 10 11 13 14 15 18 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் த ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது ப்ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட்டும் ஆகாது. ஏன்னா வந்து இந்த உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கட்டும், செகண்ட் யூனிட்டாக இருக்கட்டும், தேர்ட் யூனிட் நான் அதில் கொடுக்கல, பட் தேர்ட் யூனிட்டு அதே மாதிரி 6th யூனிட், இந்த வால்யூம் 1ல் இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து வெயிட்டேஜ் அதிகமாக உள்ளது. பப்ளிக் எக்ஸாமில் ஷுவராகவே கொஷின் கேட்கக்கூடிய யூனிட்ஸு. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகே? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா யூசஸ்மே லைக் போரான், போராக்ஸு, இந்த மாதிரி யூசஸ் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இந்த யூனிட்டில். எல்லா யூசஸ்மே புக் பேக் புக் இன்சைடு எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பொட்டாஷ் அலுமினியம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃபைட் அண்ட் டைமண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் ஏதாவது எனி 5 டிஃபரன்சஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து வாட் இஸ் சிலிகேட்ஸ் 2.3.9ல் இருக்கும் பாயிண்ட் புக்கில் வந்து செக்ஷனில் பார்த்துக்கோங்க. அடுத்தது சாலிட் ஸ்டேட் திட நிலைமை யூனிட் 6, இதில் கொஷின் நம்பர் 1 2 3 4 to 11 4 5 6 7 8 9 10 11 and 13 to 16 13 14 15 16 and 24 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷுவராக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் திஸ் இது டிஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் டிஃபெக்ட், பட் அதில் யூஸ்வலாக வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 டிஃபெக்ட், ஷார்ட்கி குறைபாடு, ஃப்ரெங்கல் குறைபாடு. அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி, பொதுவித்திறன் கணக்கிடுறது, எஸ்சி எஃப்சிசி பிசிசி, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதுலேருந்து ஒன்று அந்த சம்முலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், 2 டிஃபெக்ட்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது பார்த்துங்க. அப்புறம் அந்த இது கிரஸ்டனோல்ஸ் ஆனஃபோல்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பர்டிகுலராக சொல்லணும்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த யூனிட்டில் பார்த்துக்கோங்க. அதான் நான் சொல்லியிருப்பேன். பிராக்லா பார்த்துக்கோங்க, கால்குலேஷன் ஆஃப் யூனிட் செல்லோடைய கால்குலேஷனு, பேக்கிங் எஃபிஷியன்சி, எஃப்சிசி பிசிசி எஸ்சி அதில் உள்ள பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் யுவர் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல். உங்களுக்கு மந்த்லி எக்ஸாம், ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் ஜூலையில் மிட்டம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குவார்டர்லி. ஒரு சில ஸ்கூலில் ஜூன் மந்த் எக்ஸாம், ஜூலை மந்த் எக்ஸாம், ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம், அதுக்கப்புறம் தான் வந்து செப்டம்பரில் குவார்டர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாட் எவர் மந்த்லி ஆர் மிட்டம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட்.
ஏனோ